10 MP 18 MLA எல்லாம் ஜெயிக்கிறாங்க சார் அந்த கட்சி. எங்க சரிங்களா? தமிழ்நாட்டுல. எங்க இங்க தமிழ்நாட்டுல தனியா ஜெயிக்கிறாங்க. நின்னா ஆமா. தனியா நின்னா நீங்க தனியா நின்னா ஜெயிச்சிட முடியுமா? 96ல நாங்க தனியா நின்னு எம்எல்ஏ. அதான் சார் ஒரு எம்எல்ஏ. பாஸ் ஒரு எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் காட்டுங்க சார். 67க்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ மாதேஷ் 67 வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த கட்சி காங்கிரஸ். ஆமாவா இல்லையா? என்ன மூழ்கிறீங்க? இல்ல போட்டிக்கு உங்களோட காங்கிரஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப காங்கிரஸ் அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்ற சொல்ல வரீங்களா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் நீங்க இல்ல மாநில அரசியல், மாநில அரசியல். அப்ப காங்கிரஸ்னா கேவலம்னு ஒத்துக்கிறீங்க? நான் கேவலம்னு சொல்லல. நீங்க கேவலப்படுத்திட்டீங்களே. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல சபார்டினேட். காங்கிரஸ் தமிழ்நாட்டுல சபார்டினேட். நீங்க சபார்டினேட் தானே. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இப்ப பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதனால திமுக ஆதரவாளரான மாதேஷ் காங்கிரஸை கலாய்க்கிறார். நான் கலாய்க்கல சார். காங்கிரஸை கலாய்க்கும் மாதேஷ். திமுகவிற்குள் கலையபரமா? திமுக கூட்டணிக்குள் பிரச்சனையா? ஏன்னா முரசொலி படிக்கிற மாதேஷ் இன்றைக்கு காங்கிரஸை கேவலமாக பேசுகிறார் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? சார் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டுல பிஜேபியும் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அவ்வளவுதான். அப்படி வேணா வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? நீங்க அப்ப அப்படி வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க தனித்த அடையாளம்ன்றீங்க. இங்க நீங்க தனி ஆள் கிடையாது. நீங்க மறுபடியும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் உங்களால ஏதாவது ஜெயிக்க முடியும். ஒண்ணு ரெண்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் மாதேஷ், இப்போ 2024ல பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, ஆமாவா இல்லையா? என்டிஏவுக்கு யார் தலைவர் தமிழ்நாடு? 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. ஆமா ஆமான்னு சொல்ல என்ன பிரச்சனை? 2016 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. சரி, ஆமா 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 சொல்லுங்க என்ன? ஆமா. 2014 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில் கூட்டணி. சரி, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் அது. நான் சொல்றேன் 2014 2016லயும் ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் உயிரோடு இருந்த காலகட்டம். சரி சார். சரியா? இன்னைக்கு என்ன நிலைமை? ஏன் இப்ப நம்ம இப்ப இந்த क्वेश्चन முடிக்கிறதுல இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு வரேன். இன்னைக்கு எடப்பாடி இல்லனா நீங்க இல்ல. நாங்க எங்க தலைமையில இப்ப இமிடியேட் பாஸ்ட்ல இத்தனை தடவை கூட்டணி அமைச்சிருக்கோம். 2014ல ஆரம்பிச்சு. காங்கிரஸ் என்றைக்காவது காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி இல்ல காங்கிரஸ் தனியா, மதிமுக தனியா நின்று இருக்கு, பாமக தனியா நின்று இருக்கு. காங்கிரஸ் என்னைக்காவது 67க்கு அப்புறம் தனியா நின்று இருக்கா? இல்ல. காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்ல தமிழ்நாட்டுல. சரி, என்ன சரி. இப்ப நீங்க கேட்கலாம், சார் பிஜேபி மாதிரி ஒரு பெரிய கட்சியை ஏன் சார் காங்கிரஸ் மாதிரி ஒரு துக்கடா கட்சியோட கம்பேர் பண்ணி நீங்க பேசுனீங்க? எனக்கும் அந்த எண்ணம் இல்ல. நீங்க தான் ஈத்துட்டு வந்து நீங்க தான் 18 எம்எல்ஏ வச்சுட்டு சார் இந்த கட்சி ராகுல் வந்துட்டு போனா இங்க இது சார் அப்படின்லாம் நீங்க பில்டப் பண்ண. சார் அவங்க ஜெயிக்கிறவங்க சார். நீங்க எப்பயாவது ஜெயிக்கிறவங்க இல்ல சார். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க ஏன் தெரியுமா பேசுறீங்க? அவங்க தொடர்ச்சியா 2019ல இருந்து ஜெயிக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பஞ்சாயத்து ஓடிட்டு, அதனால திமுக ஆதரவான மாதேஷ் இப்ப காங்கிரஸை கோத்து விட்டு அஸ்வத்தா மட்டும் திட்டு வாங்க வைக்கிறீங்க. உங்க நோக்கம் என்னன்னா காங்கிரஸ் அடிக்கணும். இப்ப நான் காங்கிரஸை கழுவி ஊத்துறோம், அதை கேட்டு நீங்க காதார ரசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்ப காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்குது. அவங்க அந்த பக்கம் டிவி கேட்ட துண்டு போட்டுருவாங்களோன்னு உங்களுக்கு பயம்.